திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியது. பதவி விலக முடியாது. வைகோவுக்கு அடுத்த ஷாக். 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்ன முதல்வர் விஜய். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானார் மாணிக்கம் தாகூர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக மதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதே நேரம் தவேகாவுடன் கூட்டணியா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற சீர்காழி மதிமுக வேட்பாளர் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகிக் கொள்வது என்று இந்த பொதுக்குழு முடிவு. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவது என்ற தவறான முடிவை வைகோ எடுத்துவிட்டதாக மதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ராஜேந்திரன் விமர்சித்துள்ளார். கட்சி சாதி மதம் கடந்து நம்மை வெற்றி பெற செய்த கடையநல்லூர் மக்களின் உணர்வுகளை மதித்து பதவி விலகும் முடிவை மறுத்துவிட்டதாக அவர் தன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இவர் கடையநல்லூர் தொகுதியில் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்யும்படி முதல்வர் விஜய் கூறியதாக வைகோ பேசியுள்ளது புயலை கிளப்பியுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு பேசிய அவர் 2 எம்எல்ஏக்களையும் மீண்டும் ஜெயிக்க வைக்க வேண்டியது தனது பொறுப்பு என முதல்வர் விஜய் உத்தரவாதம் அளித்ததாகவும் கூறியுள்ளார். எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய டிவிகே வற்புறுத்தவில்லை என முதல்வர் விஜய் பேசி வரும் நிலையில் இந்த விவகாரம் பெரும் இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. இப்படி கல்யாணங்கள் நடக்கல தான் வசந்த காலம். அதில் குறிப்பெல்லாம் உணர்த்தல. இயற்கையா பாடுற இப்ப வசந்த காலத்தில் முருகனுடைய குடும்பம் அடியெடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி வசந்த காலம். அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதுறதுக்கு சாயங்கால கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை பொழிப்புரை விளக்க உரை விமர்சன உரை கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமா நடத்தும். அவர் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார், வாழ்த்துறை தந்திருக்கிறார். 22 பேர் தலைவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். 22 பேர் எதிர்பார்க்கிறேன். அது அவங்க முடிவு. குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அதுபோலத்தான் அவங்க பேசுறதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுறதையும் கமெண்ட் பண்ண விரும்பல. இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கரில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்புகின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும்.
அமைச்சரவையில சேர்ந்தவங்களை பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்படிதான் பேசணுமா சார்? தொடர்ச்சியா அப்படிதான் பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் மட்டும் திமுக கூட்டணியில இன்னும் விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க, எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமாக தான் எடுக்க முடியும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயிர் காப்பீடு தள்ளுபடி செய்து போராட்டம் பண்றாங்களே. விவசாயிகள் போராடுவது அவர்கள் உரிமை, நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். இதை அரசு பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டியது அரசின் கடமை, முதல்வரின் கடமை. சர்க்கரை 26 கோடி மட்டும் திறக்காம இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது நீண்டு கொண்டே செல்லும். அதுக்குள்ள நான் போக விரும்ப. And the alliance headed by DMK, we are leaving that alliance. We are leaving that alliance. We have come out. We have come out of the alliance headed by DMK. In the ensuing elections, by elections, we will extend our support to TVK, Tamilaka Vetri Kalagam. I appreciate their government. They have eradicated corruption and corruption, the two evils of democracy. They are free from those allegations. They have abolished the commission formula and also the phenomenon of corruption. I appreciate and congratulate the Honorable Chief Minister, Mr. Vijay, on this point. Yes, I met him. We discussed several matters. I can't reveal all the matters. particularly contesting in by-election, We are not going to contest any by-election. are you going to support TVK? By-elections, when TVK when contest, we will extend our support. We won't contest, but we will extend our support. If they invite me, I will go for campaigning. India Alliance thing, you will be there. I am one of the constituents. I have been invited by the Congress Party, Mr. Venugopal and Mr. Nasir Hussain. I participated in the meeting held in Delhi. The next meeting, which is going to be held in Hyderabad, I will go and participate. So to maintain the alliance dharma, you've been silent what you have said. What have you been forced to take this decision or? Providence forces certain things on me. That has happened in my 62 years public life. Trials and tribulations, struggles and prison life. This is the part of my political life. Your MLAs have not participated today. Is there any explanation? One MLA has joined DMK. One MLA, he has stated, I still stick to MDMK, I continue, but I will perform my duties as a legislator, reflecting the views of MDMK. He has issued a statement to me. So both of them will be a DMK MLAs. Yeah. What will be the next course of action? And Will you take action against them? I am not going to take any action, but when Rajendran may face certain difficulties, and then such difficulties if they arise, then he may have to face disqualification. He will face it. Are you going to give it to the speaker? I don't know what the speaker will take a decision. I don't know. In such a situation, Mr. Rajendran will take his decision. You've been walking thousands of kilometers for the drug-free state. Why you see it right now in Tamil Nadu state, particularly the closure of Tasmat shops? Step by step, they have to do it. Our goal and aim is total prohibition. He should prepare his mind for total prohibition. This is my demand. And today, Guruveko sir is not there. So he has to attend. Somebody is ill near Trichy, so he has to go there. Therefore, he has not come. What's the next course of action? DMK's action to make extend
strengthen the party, the grassroots? To remove, abolish the deviltry proposes Jolly Flora. That is, I am doing, no votes I am going to get for this work. But it is a selfless work to protect the atmosphere of Tamil Nadu. I am going district by district to eradicate this evil tree, devil tree, proposes Jolly Flora. I am continuing that. It's not only MDMK, it was IUML before, communist parties. Why you see the scenario? What is the DMK? I don't want to make any comment on them. I don't want to make any comment on them. What is your message No, to no. Stalin? I wish him long, healthy life. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக மாணிக்கம் தாகூர் எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தலைவர் நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். இதன் மூலம் செல்வ பெருந்தகையின் பதவி உடனடியாக பறிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசின் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கணக்கில் முக்கிய பங்கு வகித்தவர் மாணிக்கம் தாகூர் என்பது குறிப்பிடத்தக்கது. Yeah, I'd like to thank Congress President Kharge Sahab and Leader of Opposition Rahul Gandhi ji, Congress Parliamentary Party Leader Srimati Sonia Gandhi ji for the responsibility which has been on me as Tamil Nadu Congress President. And this is a very challenging work, and we know that we are in a coalition government after 59 years in Tamil Nadu. And our coalition, new coalition partner TVK and Chief Minister Vijay, we need to work together to make the coalition wins in the ground and gets more support. And we have parliament elections in 2029. Our main agenda in parliament election will be to increase, win all the 40 seats in Tamil Nadu. The TVK Congress League Left and VCK alliance is a very strong alliance, formidable alliance in Tamil Nadu, and we hope that more parties will join this alliance. And we are very confident that the alliance will have more strength and more acceptance among the people, and we will work towards winning more seats in Parliament and to make a secular government, a India alliance government in Delhi. You work in a ground so much, so you are a ground party leader. How you gonna strengthen party in Tamil Nadu? If you talk about, we have seen something in election time. What will be your priorities, sir? Our priorities will be those, because in Tamil Nadu we all know that the regional and linguistic and other identities are more important, and social justice is a very important part in Tamil Nadu politics. Congress as a party, as a national party, has always accepted that as reality, and we had worked with those groups, and we accepted that social justice, states' rights, and language respect for Tamil, all are the main pillars on which we built our relationship. And Congress is a party which can bridge the gap between Delhi and Chennai, and we are a bridge which fulfills the aspirations of Tamil Nadu's youth and women and all other MSME sectors in Tamil Nadu. And we hope that the central government, particularly Mr. Modi's government, is always discriminating against Tamil Nadu on those fronts. Therefore, that is the problem where we are facing, and we hope that we will be able to put up a correct narrative to the people, and we will be able to win the support.